தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மக்களே, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த தாவேக அமைச்சர் ஒருத்தர் போற போக்குல அசிங்கப்படுத்தி விட்டு போயிருக்காருங்க. தாவேக அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு எங்கள் 200 ரூபா ஊப்பிகள் சங்கத்தின் சார்பாக வன்மையான கண்டனங்கள். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாருங்க அவரு? அவரை போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. இணைய மக்களை, யார் அந்த அமைச்சர்? எதற்காக அந்த கழகத்தினுடைய எதிர்காலத்தை அசிங்கப்படுத்தினாரு? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். அதான் மக்களே, நம்ம கழகத்தினுடைய எதிர்காலம் இளம் பெரியார், இன்னும் 2-3 பட்டம் இருக்கு, அது என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிறேன், நாளைக்கு கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். இப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த தாவேகாவினுடைய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இருக்காருலங்க, அவரு போற போக்குல அசிங்கப்படுத்தி விட்டு போயிட்டாருங்க. அது என்ன சம்பவம்னா, நிர்மல்குமார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டு இருக்காரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல உதயநிதிக்கெல்லாம் என்ன தெரியும்? போய் மைக்கு நீட்டி கேளுங்க, மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா 1970 என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேளுங்க, அவர் பதில் சொல்லிடுவாரான்னு பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. அதை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே ஒரு வேதனை ஆயிடுச்சு. என்னடா எதிர்காலத்தை போய் இப்படி கழகத்தினுடைய இளம் தலைவரை போய் இப்படி இந்த நிர்மல்குமார் பேசிவிட்டாருன்னு ஒரே கடுப்பு எனக்கு. எப்படியாவது இதுக்கு அண்ணன் பதில் கொடுத்துறாருன்னு மரண வீட்டிங்க நான். அதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் வெறி கொண்டு பார்த்துருந்தேன். அண்ணன் இன்னைக்கு பதில் கொடுக்க போறாரா, அந்த நிர்மல்குமாருக்கு இன்னைக்கு வீடியோ போட்டு கலாய்க்கலான்ட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிரஸ் மீட்டு அண்ணன்ட்ட போய் கேள்வி கேட்கறாங்க. ஆரம்பத்துல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருந்தாப்ல கேட்கிற கேள்விக்கெல்லாம். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பத்திரிகையாளர் இந்த மேகதாது இஷ்யூ பத்தி கேட்டாருங்க. யாராவது எழுதி கொடுத்துருவாங்க கேப்ல, எப்படியாவது பிட்டு மாதிரியாவது கையில கொடுத்துருவாங்க, இதை பார்த்து படிச்சு இன்னைக்கு பதில் சொல்லிடுவாருன்னு மரண வீட்டிங்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த இன்டர்வியூவை. கடைசியில பார்த்தா அண்ணனை ஏமாத்திட்டாரு. அங்கிட்டு நிர்மல்குமார் கேவலப்படுத்துறாரு. அண்ணன் மானத்தை கப்பலை ஏறி போயிட்டாரு. அவர் பாட்டுல கார் கண்ணாடியை மூடிட்டு போயிட்டாரு. மக்களே, என்ன என்ன அண்ணன் இப்படி பண்ணிட்டாருன்னு கொலை காண்டாயோ, எனக்கு மனசே ஆறல. என்னடா அது, அமைச்சர் நிர்மல்குமார்லாம் கலாய்க்கிற அளவுக்கு நம்ம கழகத்தோட எதிர்காலத்துக்கு இப்படி நிலைமை வந்துருச்சுன்னு கண்ணீர் விட்டுட்டேன். நிர்மல்குமார் அவர்களே, கையில பேப்பர் இல்ல, பேப்பர் மட்டும் இருந்துருந்துச்சு, இன்னைக்கு உங்களுக்கு பதில கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. அண்ணன் போய் இன்னைக்கு உட்காந்து ரூம்ல அழுதுருப்பாரு, எழுதி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு யாராவது நாளைக்கு பிரஸ் மீட்ல பாருங்க, உங்களுக்கு பதில் வரும். மேகதாதுன்னா என்ன, அதுல எத்தனை கல் வச்சு அணை கட்ட போறாங்க, எத்தனை டம்ளர் தண்ணி அதுல ஊத்த போறாங்க, தமிழ்நாட்டுக்கு எத்தனை டம்ளர் தண்ணி கொடுக்க போறாங்க, எல்லாத்தையும் வெள்ளாவரியா எழுதி கொடுத்துருவாங்க யாராவது. அண்ணன் நாளைக்கு பிரஸ் மீட்ல படிச்சிருவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க கழகத்தோட தூணுங்க அவரு, எதிர்காலம்ங்க. எங்க இளம் பெரியாருங்க அவரு. இப்படிலாம் கொண்டாடிட்டு இருக்க மனுஷனை அவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சட்டமன்றத்துல எப்படி கேள்வி கேட்பாரு தெரியுங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? குதிரை பேரெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எங்க அண்ணன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. கேள்வி எப்படி தெரியுமா கேட்பாரு? என்ன ஆனா அண்ணன் நீங்க பதில் சொல்லும் போது எந்திச்சு ஓடிடுவாரு. நீங்க அப்புறம் பார்ட்டி பண்றதுலாம் பேசுறீங்க. பார்ட்டி பண்டுன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? பார்ட்டி பண்டு தப்பான வார்த்தையா இல்லையா? அப்புறம் அண்ணனோட அப்பாவை காணன்ற மாதிரி சொல்றீங்க. ஏங்க, இதெல்லாம் ரொம்ப தவறுங்க, அநாகரிகமான வார்த்தைங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுங்க. ஏதோ கொஞ்சம் கொள்ளையடிச்சு விட்டாங்க, அதனால கொளத்தூர்ல மக்கள் அவரை தோக்கடிச்சு விட்டாங்க. அதுக்குன்னு அதை சொல்லி நீங்க அண்ணனை அசிங்கப்படுத்துவீங்களா? அதெல்லாம் சொன்னீங்கன்னா வெளிநடப்பு பண்ணிட்டு போயிடுவாருங்க. வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டு மதுரை முத்து மாதிரி ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவாரு எங்க அண்ணன். சூப்பரா தெரியுமா உங்களுக்கு? மதுரை முத்து என்ன காமெடி பண்றாரு? மான் பொம்மையை வச்சுக்கிட்டு மானை தூக்கி அங்க போட்டுட்டு அது அந்த மானு, அப்புறம் இங்க இந்த மானுன்றாரு. அண்ணன் அப்படி கிடையாதுங்க. அண்ணன் ஒரு முட்டையை வச்சுக்குவாரு, இல்ல ஒரு செங்கலை வச்சுக்குவாரு. இப்ப சோஃபா கொஞ்சம் சின்ன சைஸ் சோஃபா செய்ய சொல்லியிருக்காரு. அடுத்த எலெக்ஷனுக்கு அதை வச்சுதான் பிரச்சாரம் பண்ணணும். 2 எலெக்ஷனுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு அந்த செங்கல் எய்ம்ஸ் எழுதி அதுல அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு 2021. என்ன, இப்ப அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருக்கு, சின்ன சைஸ் சோஃபா ஒண்ணு செய்ய சொல்லியிருக்காரு அண்ணன். இந்த சோஃபா வச்சுட்டு தான் 234 தொகுதியிலேயும் போயிட்டு பிரச்சாரம் பண்ண போறாரு. பிரச்சாரம் பண்ணிட்டு உங்களை பாருங்க, ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் சிஎம் ஆயிடுவாரு. அப்புறம் இருக்குது உங்களுக்கு. ஏங்க, எதிர்கட்சி தலைவரா எவ்வளவு சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை போய் நீங்க அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்றீங்க. என்ன அவருக்கு தெரியாது? சேலத்துல இப்போ ஒரு பிரச்சனை, அம்பேத்கர் சிலை அங்க வைக்க முடியல. என்ன பண்ணியிருக்காரு? அதுக்கு உடனே ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. ட்வீட் போடலையாடா? போடுவாரு ஏன் என்ன அவசரம்?
என்ன போலீஸ் வந்து தலித் மக்கள் மேல கேஸ் போட்டுருச்சு. போய் நாளைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சு விட்டுருவாரு. அறிவிக்க மாட்டாரா? அறிவிப்பாருங்க. சும்மா சொல்லிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் அறிவிச்சிருவாரு. இருங்க அறிவிப்பாரு இருங்க. இப்ப கூட ஒரு லாக்அப் டெத்து. என்ன பண்ணாரு அண்ணன்? உடனடியாக ஒரு போராட்டம் அறிவிக்கலான்னு இருந்தாரு. கொஞ்சம் மைண்டு சரியில்லை. அதனால ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு பேசாம இருக்காரு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா ஒரு நாள் போராடுவாருங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? எதிர்கட்சியா திமுக நீங்க பார்த்தது இல்ல. அப்படியே போராட்டத்துல இறங்கணும்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டே அப்படியே கலகலன்னு அப்படியே கலகலத்துறோம். பாருங்க, இன்னும் 10 நாளா போராட்டத்தை அறிவிக்க போறோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதிர்கட்சி தலைவருங்க அவரு அண்ணன், எதிர்கட்சி தலைவர். அவருக்கு போய் மேகதாதுவை பத்தி தெரியாதுன்றீங்க. அதெல்லாம் எல்லாம் தெரியும். ஏங்க, நீட்டை ஒழிக்கிற ரகசியமே எங்க அண்ணனுக்கு தெரியுங்க. என்ன நீங்க சும்மா பிஸ்கோத் மேட்ரு இந்த மேகதாதுவெல்லாம். எங்க அண்ணனுக்கு வந்து நீட்டை எப்படி ஒழிக்கின்ற ரகசியம் எங்க அண்ணனுக்கு தெரியும். அது வெளியில சொல்லக்கூடாது. வெளியில சொன்னா ரகசியம் வந்து வெளியில தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கும். அது ரகசியமாக இருக்கணும். அந்த ரகசியத்தை வச்சுதான் இப்ப அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலையே அந்த ரகசியத்தை சொல்லிதான் வந்து ஓட்டு கேட்கணும். அதை வச்சுதான் ஜெயிக்கணும். இப்ப சொல்லிட்டோம்னா அப்புறம் அந்த எலெக்ஷனுக்கு என்ன ரகசியத்தை சொல்றது? என்ன பொறுப்புலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அண்ணனுக்கு எப்பப்ப என்னென்ன பேசணும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எழுதி கொடுக்க ஆள் இருக்குங்க. இந்த நாடோடிகள் படத்துல இந்த சின்னமணின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு வந்து ஒரு 10 பேர் கொண்ட குழு மாதிரி அண்ணனுக்கு வந்து ஒரு 20 பேர் கொண்ட குழு இருக்குது. அந்த குழு அப்படியே பேனாவை கையில வச்சுட்டே இருப்பாங்க அண்ணனுக்கு எழுதி கொடுக்கறதுக்காண்டி. அங்க சட்டமன்றத்துக்குள்ள ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குதா உடனே இங்க எழுதிடுவாங்க. அண்ணன் பிரஸ் மீட்டுக்கு வருவார் வெளியே, உடனே பேப்பர் கைக்கு போயிடும். அந்த பேப்பர்ல என்ன பதில் இருக்குன்னு செய்தியாளருக்கும் தெரியும் பாருங்க. இதுதான் பியூட்டியே. அதாவது இதுல என்ன பெரிய பியூட்டினா, அவங்க 4வது கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, அண்ணன் அட்வான்ஸா போய் 8வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு தொலைநோக்கு பார்வையோட அண்ணன் இருப்பாருங்க. தொலைநோக்கு பார்வையோட தான் இருப்பாரு. என்ன தாவேக்காவை வீழ்த்துறதுக்கு எங்க அண்ணன் போதுங்க. என்ன தாவேக்கெல்லாம் எங்களுக்கு என்ன என்ன கொஞ்சம் தோத்துட்டோம், வருத்தமா இருக்குது. தாவேக்கெல்லாம் அசால்ட்டா இப்ப அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க, இந்த சோபா மாதிரி இன்னும் இடையில ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர் டேபிள் ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதெல்லாம் வச்சு உங்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணுவாரு எங்க அண்ணன். அதெல்லாம் தவறா பேசாதீங்க. நிர்மல்குமார் அவர்களே, நாளைக்கு உங்களுக்கு இருக்குது. ஏங்க, உதயநிதி அவர்களுடைய தியாகம் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, வந்த உடனேமே அவருக்கு இளைஞரணி செயலாளருங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டாரு. என்ன எம்எல்ஏ சீட்டை வாங்கி பயங்கரமான களப்பணிங்க. 234 தொகுதியிலையும் பயங்கரமா களப்பணி. அப்படியே களப்பணி ஆற்றி அடுத்து கொஞ்ச நாள்ல அவருக்கு மினிஸ்டர் பதவி, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகி எங்க அண்ணன் விளையாண்ட விளையாட்டு இருக்க, அப்படியே அந்த விளையாட்டை பார்த்து இந்த அமைச்சரவையே மிரண்டு போய் அடுத்து உடனே அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் அண்ணன் என்ன நினைச்சீங்க நீங்க பாட்டுல? அண்ணன் இதெல்லாம் பயங்கரமா இவ்வளவு வேகமா வளர்ந்த ஒரு அமைச்சருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நெஞ்ச வளர்ச்சி கிடையாது. யாராவது இப்படி வளர முடியுமா? நீங்க சொல்லுங்க. அதிமுக யாராவது ஒருத்தர் இப்படி வளர முடியுமா? இல்ல நாம் தமிழர் கட்சியில தான் வளர முடியுமா? நாம் தமிழர் கட்சி வேணாமா? நாம் தமிழர் கட்சியே வளரலையா? சரி, ரைட், விடுங்க. வேற என்ன? இப்ப விடுதலை சிறுத்தையில போய் இப்படி நீங்க வளர முடியுமாங்க? என்ன 1.5 வருஷம் 2 வருஷத்துல யாராவது இப்படி வளர முடியுமா? முடியாதுங்க. அதுக்கெல்லாம் தனி திறமை வேணுங்க. தனி திறமை வேணும், தனி பார்வை வேணும். அதெல்லாம் எங்க அண்ணன் உதயநிதிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அவரை வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக ஆக்கி வச்சிருக்கோம். சீனியர்கள் கிடக்குறாங்க. சீனியர்களுக்கெல்லாம் அந்த திறமை இல்லைங்க. சீனியர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன எங்க அண்ணன் மாதிரி முட்டையை வச்சு காமெடி பண்ண தெரியுமா? இன்னைக்கு சோஃபான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சட்டசபையில கேள்வி கேட்டாதான் எந்திரிச்சு வெளிநடப்பு செய்ய தெரியுமா டக்குன்னு? அப்படி டைவர்ட் பண்ற திறமையெல்லாம் எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் சீனியர்களுக்கு எல்லாம் அந்த தகுதி எல்லாம் கிடையாது. சீனியர்கள் அவங்க கிடக்குறாங்க. திமுகனாலே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் நம்மட்டு. அவங்க குடும்பம் தாங்க சரிப்பட்டு வரும். வேற யாருங்க சரிப்பட்டு வருவா? இந்த அடுத்து ஐயா இன்ப ஐயா அவர் வந்துருவாரு. அடுத்து அவரை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்கான வேலைகள்ல நாங்க இறங்கிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுல வந்துட்டு எதிர்கட்சியா வந்துட்டு போராடலையா, ஆர்ப்பாட்டம் பண்ணலையானா நாங்க இனி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண மாட்டோங்க. யார் கேட்ட ஆர்ப்பாட்டம் எல்லாம்? எங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு எதுக்குங்க நாங்க இறங்கி போராடணும்? அவங்க எக்கடி கிட்டு போனா எங்களுக்கு என்ன? நாங்க எதிர்கட்சியா 4-5 அறிக்கையை விடுவோம், ட்வீட் போடுவோம். ஜென்சி டிஎம்கே இப்ப பாருங்க, நெருப்பு மாதிரி இறக்கியிருக்கோம். தொகுதிக்கு 10 பேர் ஜென்சி டிஎம்கே உருவாக்கிட்டு இருக்கோம். மைக்க பிடிச்சி எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? அதுவும் இந்த பல்லவி, அந்த தாவேகா எம்எல்ஏ பல்லவி பத்தி இல்ல எப்படி? அதெல்லாம்
கின்னஸ் ரெக்கார்டு யாரும் இந்த மாதிரி காமெடியா பண்ண முடியாது. சோஃபா மேட்ரு ஒன்று போதுங்க. சோஃபா மேட்ரு போதும். ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு பொருள் அண்ணனுக்கு கிடைச்சிரும். அன்னைக்கு முட்டை கிடைச்சிச்சு, அப்புறம் செங்கல் கிடைச்சிச்சு, இன்னைக்கு சோஃபா கிடைச்சிருச்சு. இந்த சோஃபா வச்சு தான் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், அப்புறம் சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சோஃபா வச்சு தான் அடிப்பார் அண்ணன். ஏன்னா வெயிட் பண்ணி பாருங்க. அண்ணன் நல்லா அப்படிலாம் சாதாரணமா எடை போடாதீங்க. அண்ணன் ஃபார்ம்ல வந்துகிட்டு இருக்காரு இப்ப. கொஞ்சம் என்ன சொல்றது, எப்சி எடுத்துட்டு இருக்காரு அண்ணன் பாடிக்கு. அப்படி எல்லாம் ரெடி ஆகி எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் இறங்குவாரு பாருங்க. அது வரைக்கும் 5 வருஷத்துக்கு பேசாம தான் இருப்பாரு. பயிற்சி எடுப்பாருங்க. நீ என்ன நினைச்சீங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவரா என்ன எவ்வளவு பயிற்சி தேவைப்படுது தெரியுமா? ஆ? எனவே நிர்மல்குமார் அவர்களே, இது தவறான செயல். நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது. அண்ணன் கையில பேப்பர் இல்லாம போயிருச்சு. பேப்பர் மட்டும் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பதில் கொடுத்துருப்பாரு. எனவே வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 நாள்ல கண்டிப்பா அண்ணனுக்கு யாராவது எழுதி கொடுத்துருவாங்க, பதில் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்க, மேகதாதுன்னா என்னன்னு உங்களுக்கே பாடம் எடுப்பார் அண்ணன். வெயிட் பண்ணி மட்டும் பாருங்க.